எங்கள் அம்மா எனக்கு என்னென்ன தேவை, பிள்ளைக்கு சங்கிலிருந்து எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க. துணி, என்னோட நைட்டி எல்லாமே பேக் பண்ணி கட்டப்பையில் வச்சிட்டாங்க. அன்றைக்கி முத நாள் தான் எல்லாமே பேக் பண்ணி வைக்கிறாங்க. பாப்பா அது வேணும் இது வேணும், குட்டி பையனுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆசைங்க. வயிற்றுல இருக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் கூட பேசினதில்லை, எங்கள் அம்மா பேசிக்கிட்டே இருக்கும். எப்படின்னா இது பிடிச்சிட்டு எப்படா வெளில வருவேன், அம்மாவை கஷ்டப்படுத்தாமல் வெளில வந்துரு அப்படின்னா அவ்வளோ பேச்சு பேசுவாங்க. அப்படிலாம் பேசிட்டு பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அது ரொம்ப கஷ்டம். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபோன் பண்ணுறேன், யாருமே எடுக்க மாட்டாங்க. அப்புறம் நான் எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், அழுகுறான், இருளில் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அங்கிட்டு அழுகிற சவுண்டு கேட்குது, ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க என்ன விஷயன்றது, நான் சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் நான் மறுபடியும் என்னாச்சுன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நானும் வேண்டாத சாமியெல்லாம் இல்லை, எல்லாமே வேண்டுங்க. ஆனால் எனக்கு அந்த டைமில் ஒரு அம்மா அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. ஏன் அப்படி தோணுச்சுன்னு தெரியல. எங்கள் அம்மா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் அட்டாக் வந்திருக்கு. எப்படின்னா நெஞ்சு வலி வந்திருக்கு. அப்பயே நான் சின்ன பிள்ளை, ஆனால் அப்போவையும் ஒரு மாதம் மாதிரி ஜிஹெச்சில் காணாவளக்கில் ஒரு மாதம் நானும் எங்கள் அப்பா அம்மா தான் இருந்து பார்த்தோம். எங்கள் அண்ணன் அப்போ கொஞ்சம் வெளிநாட்டில் இருந்தான், அவனால் வர முடியல. அப்போலாம் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் நாங்கள் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்புறம் கொரோனா பீரியடில் வந்து நுரையீரலாம் பாதிச்சு, அப்பயும் நாங்கள் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இதில் கூட்டிகிட்டு வர முடியாதா அப்படின்ற ஒரு தைரியத்தில், இப்போ எங்கள் அண்ணன் வேறு இருக்கான்ல அப்படின்ற ஒரு தைரியத்தில் நானும் இருந்தேன். ஆனால் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஆட்டோவில் போகும்போதே எங்கேயோ எனக்கு பாத்ரூம் போகணும்னு சொல்லியிருந்துருக்காங்க. அப்போலாம் இறங்கி நல்லா நடந்து போயிருந்துருக்காங்க. மறுபடியும் ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்துருக்காங்க. பெரியவளை ஜிஹெச்சுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து இப்படி படுக்க வச்சுருக்காங்க. இப்படி இந்த பம்ப்லாம் வைப்பாங்கல்ல, அவங்க எங்கள் அம்மா படுக்க வச்சதுமே ஒன்றுமே இல்லையா, ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிருச்சான். அப்புறம் இந்த பம்ப்லாம் வச்சு பார்த்துருக்காங்க, அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, எதுக்குமே அவ்வளோதான் அப்படின்ட்டாங்களாம். அப்போ எங்கள் அப்பா கத்தி அழுகிறாரு. எனக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்கும் போது, அம்மா அவ்வளோதான்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது எனக்கு உலகமே இருட்டான மாதிரி, எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எங்கள் அப்பா அழுகிறது வந்து எங்கள் அம்மா சவுண்டு மாதிரி எனக்கு கேட்டுச்சு. என்னடா சொல்கிறேன், அம்மா சவுண்டு தான் கேட்குதே அப்படி, நீ என்ன அப்படி இல்லை அது அப்பா அழுகிறாரு அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான், நான் ஃபோன் வச்சிட்டேன். எங்கள் அண்ணி எல்லாருமே கூட இருக்காங்க. அப்போ எங்கள் அண்ணிட்ட எல்லாத்துட்டையுமே சொல்கிறேன். அப்போ கூட எங்கள் அண்ணன் பையன் பால் கொடுக்குறோம், குடிக்க மாட்டேன்ட்டான். எங்கள் அம்மா தான் வேணும்னு சொல்லி அழுகிறான். அப்போ ஒரு 1 hour 2 hourலேயே ஆம்புலன்ஸ்லாம் பிடிச்சிட்டு அம்மாவை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நான் எங்கள் அம்மாவை பார்க்கவே இல்லை, நான் பார்க்கவே மாட்டேன் எங்கள் அம்மாவை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா என்னை இந்த மாதிரி ஒரு நிலைமையில் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு எனக்கு யார் இருக்கா, எங்கள் அம்மா மாதிரி யார் பாப்பா, என்னை எல்லாருமே இருக்காங்க, ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் எல்லோரும் இருக்காங்க, அண்ணனும் எல்லோரும் இருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா மாதிரி என்னை யாருமே பார்த்துக்க முடியாது, உண்மைதானே? ஸோ அந்த மாதிரிலாம் என்னை விட்டுட்டு போனவளை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோபத்தில் நான் பார்க்கவே இல்லை. வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருந்தேன். எல்லாமே எங்கள் மாமியார் மாமனார் எல்லாருமே ஃபுல்லாக அவங்க தான் சப்போர்ட். நான் அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். அவங்க தான் சொன்ன நிமிஷத்துக்கு எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க. அடுத்த செகண்டே வந்துட்டாங்க என் ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாமே. அப்போ என் ஹஸ்பண்ட் கையில் கட்டு வேற போட்டிருந்தாரு. ஸோ அந்த இதுலேயே வந்துட்டாங்க எல்லாருமே. வந்து அதெல்லாம் ரொம்ப ஒரு வேதனை. எப்படின்னா என்னால் வெளில அப்போ தான் ஒரு ஜஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா அங்கே உட்காந்து எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்கோம். அடுத்த நிமிஷம் அங்கே பொணமாக இருக்கிறது என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. எல்லாமே அழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பிள்ளை மேலே ஏறிக்கிறோன்னு சொல்கிறாங்க, நாளைக்கு டெலிவரி வச்சுட்டு இப்படி என்னை அழுகாதுன்னு சொல்கிறாங்க. எப்படிங்க முடியும் அழுகாமல்? நான் என்ன கல்லா அழுகாமல் இருக்கிறதுக்கு? என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் வெளியில் வந்து ஒரு அன்னைக்கு ஈவினிங் ஆகிடுச்சு, மறுநாள் ஈவினிங் ஆகிடுச்சு, 3 மணி ஆகிடுச்சு அம்மாவை எடுக்கிறதுக்கு. அது வரைக்கும் இதில் எனக்கு வந்து நிற மாதம். நான் அதில் வந்து தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்ருக்கேன், சாப்பாடு எதுவுமே சாப்பிடல. நான் வெளில பாத்ரூம் வரும்போதெல்லாம் நான் எங்கள் அம்மாவை பார்க்குறேன். எனக்கு வந்து அழுக தாங்கவே இல்லை, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியே, நான் யார் என்னை பாப்பா, என் பேரனை யார் பாப்பா அப்படின்ற மாதிரி இப்படி என் கடைசி நிமிஷம் வரைக்கும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பாதிலே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினச்சி அழுதுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு 5 minutes வந்து உட்கார சொன்னாங்க. ஏன்னா இனி நீ பார்க்க போகிறதில்ல, இனிமேலுமா நீ பார்க்க போகிற, ஒரு 10 நிமிஷமாவது உங்கள் அம்மா வந்து பாரு. எனக்கு பார்க்க பிடிக்கல. எங்கள் அம்மா மேலே அவ்வளோ கோவம், அடிக்கலாம் போல எனக்கு கோவம், அவ்வளோ கோவம் இருந்துச்சு. அதனால் ஒரு 5 minutes வந்து உட்காந்து பார்த்தேன். இருந்தாலும் என்னால் அது ஏன்னா ஜீர்ணிக்க முடியல. எங்கள் அம்மா உடம்பு செய்யாமல் ஒரு 10 நாள் படுத்துருந்து போயிருந்தா கூட அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குமான்றது தெரியல. நல்லா பேசிகிட்டு இருந்துட்டு இப்படி போனது எங்களுக்கு, என்னால் யாருக்கு கஷ்டமாக இருந்துச்சோ தெரியல, இன்னுமே எனக்கு கஷ்டம்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் எடுத்துட்டாங்க. எங்கள் அம்மாவை தூக்கும் போதெல்லாம் கட்டி எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சி அழுவேன். அது வரைக்கும் அழுகவே இல்லை, நான் மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டே இருந்தேன். அந்த தூக்குறாங்கல்ல எங்கள் அம்மா ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து என்னோட நைட்டியை தான் நான் எங்கள் அம்மா அந்த நைட்டியை சொன்னேன். அது ரொம்ப நல்லா புதுசாக இருக்கும், ஆனால் எனக்கு அந்த நைட்டி பத்தலை. அப்போ நான் சொன்னேன் அந்த மாதிரிம்மா அந்த நைட்டை நீ அழுக்கு பண்ணாதம்மா, அது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா அந்த நைட்டியை போட்டுட்டு தான் போச்சு. ஏன்னா சேலையெல்லாம் மேலே தான் போட்டாங்க. ஸோ எதுவுமே மாற்றலை, அப்படியே இப்போ கொஞ்சம் சாங்கியெல்லாம் பண்ணிவிட்டு தூக்கிட்டாங்க. அப்போ தான் நான் எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுதேன். எல்லாம் அழுகாதுன்னு சொல்கிறாங்க. எப்படி முடியும், என்னால் முடியலையே. எங்கள் அம்மா அவ்வளோதான் எங்கள் எல்லாத்தையுமே என்னை எல்லாருமே விட்டுட்டு என்னை அவந்தரையாக நிற்க வச்சுட்டு போயிடுச்சு. எப்பயுமே நான் என் ஊருக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும், நான் ஹாஸ்பிட்டல் போனாலும் என்னை ரோட்டில் வந்து நின்று டாட்டா காமிச்சு அனுப்பும். நான் அங்கே வரைக்கும் போய் எங்கள் அம்மாவை அனுப்பும் போது என் ஈரக்குழலாம் ஆடிருச்சு. அப்படி இருந்துச்சு அந்த நிலைமை. ஸோ அதை இன்னுமே நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படிலாம் இருந்துட்டு அப்புறம் உடனே எங்கள் வீட்டாளுங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டாளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிள்ளை எங்கே இருக்க வேணாம், நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வேறு போகணும் டெலிவரிக்கு. ஸோ அதனால் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா எல்லாமே சாயங்காலம் பண்ணிட்டு வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் அண்ணன் என்னை கட்டி பிடிச்சாங்க. அப்புறம் எல்லாமே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்னா எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து சொன்னதுமே எப்படியா அப்படி இப்படின்னு சொல்லி, ஏன்னா வேறு வழி இல்லை, போய் தான், ஏன்னா அவங்களும் வீட்டை விட்டு வெளில வர முடியாது. ஸோ நாங்கள் தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட எல்லாத்துட்டுமே நான் எப்படி போகணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ எப்படி போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா குழந்தைய தூக்கிட்டு எங்கள் அம்மா வந்து எல்லாம் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டோட கூட்டிகிட்டு வந்துச்சு. இப்போ என்னை பாதிலேயே அனுப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் ஆட்டோ வர சொல்லிட்டு கிளம்பிட்டு நாத்தனார் வீட்டில் தான் போயிருந்தோம். இவ்வளோதாங்க, நாத்தனார் வீட்டில் தான் போயிருந்தோம். டெலிவரியோட ஸ்டோரி சொல்கிறேன், அது பார்ட் 2 இல்லைன்னா பார்ட் 3ல் வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா. அப்புறம் எல்லாத்துட்டையுமே சொல்லிட்டு எங்கள் அண்ணி எல்லாருமே கத்தி அழுதாங்க, இப்படி போறியே அப்படின்ற மாதிரி. சரி அப்படி சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். எங்கள் நாத்தனா வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் கூட்டிகிட்டு வந்து எனக்கு உட்கார இடம், நிற்கிற இடம், என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. அது இல்லாமல் நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து என் ஹஸ்பண்ட சொல்லி அழுதது தான், என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு. எங்கள் அம்மா இருந்த இடத்துல எங்கள் அம்மா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நானே என்னை கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் எங்கே வந்தாலும் எங்கள் அம்மாவை மறக்க முடியுமா, இல்லாதன்றதை எப்படி நிற்க முடியும் அப்படின்ட்டு அப்படியே தான் ஃபீல் பண்ணிட்டு அந்த டே போயிட்டே இருந்துச்சு. டெலிவரி வீடியோ வேணும்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஃபுல்லாக அதையும் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதான் எங்கள் அம்மா இறந்த ஒரு ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு டெலிவரி ஸ்டோரியும் வேணும்னா ஸோ
மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையுமே நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய் எல்லாத்துக்கும்.